ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சரோ பேசுகிறேன். இந்த வாட்டி நம்மளோட டெக்ஸ் வேலியில் பார்த்திங்கன்னா அவதார் செட் போட்டிருக்குறாங்க. இந்த வாட்டியும் மங்கி பொம்மைக்கிட்ட போய் ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்தோம். வெளியே பார்த்திங்கன்னா நல்லா அந்த தேட்டரில் வர பிரிண்டெல்லாம் போட்டிருந்தாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது நல்லா ஒரு 6-7 ஏசி இருந்ததுங்க. ஏசியோடு சேர்த்து அவதாரோட செட்டும் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. லைட் செட்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த தெர்மாக்கோல் ஷீட்டில் தான் அவங்க இந்த ஃப்ளவர்லாம் செஞ்சுருக்குறாங்க. அந்த ஃப்ளவருக்கு இடையில நிறைய கலர் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மேகம் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த பனிமூட்டை மாதிரி தெரிகிறதுக்கோசரம் காட்டன் பஞ்செல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மண்ணவே அழகாக மூடி நீட்டாக காமிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. உள்ளுக்குள்ளே போனோடனே 6-7 ஏசிங்க. நல்லா ஜில்லு 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 ஜில்லுன்னு இந்த ஈரோட்டோட கிளைமேட்டுக்கு செம்மையாக இருந்ததுங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க. அப்படியே வெளியே வந்தனையும் நிறையா மிருகங்கள்லாம் வச்சுருந்தாங்க. மான், சிங்கம், புலி, யானைன்னு. சிங்கம் தான் நம்மளுக்கு பிடிக்கும், அதனால் சிங்கத்துக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன கடைகள்லாம் நம்மளுக்குள்ளே போட்டிருப்பாங்க அந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே பொருட்கள்லாம். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு இன்றைக்கி கூட்டம் இல்லை நாங்கள் போயிருந்தப்ப. ஆனால் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இது வீட்டுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம், வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன கண்டெய்னர்ஸு அந்த மாதிரி பொருள்லாம் இந்த இடத்துல போட்டிருந்தாங்க. பிடிக்கிறவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காதுங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். என் தங்கச்சி அங்கங்கே நின்றுட்டு அக்கா என்ன ஃபோட்டோ எடுன்னு அங்கங்கே நின்றுட்டே இருந்தா. போடி போதும் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். அப்படியே அந்த லைட் செட்லாம் அழகாக இருந்ததுங்க. இந்த ஊஞ்சலில் பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. ஈவினிங் டைமுன்னு நாங்கள் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு. ஏன்னா மத்தியான டைமில் பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருக்குங்க. நம்மளே தாங்க முடியாது. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டால் சுத்தமாக தாங்க முடியாது. அந்த வெயிலுக்கெலாம் அடிக்கிற வெயிலுக்கு அப்போ என்ஜாய் பண்ண முடியாது. என் தங்கச்சி ஒரு டான்ஸ் வேறு போட்டாங்க. அங்கே சாங் வேறு ஓடிட்டே இருந்ததுங்க. அதுக்குள்ளே போயிருந்தப்ப அப்படியே டான்ஸும் போட்டாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே கடைங்கள்லாம் கம்மியாக தான் இருந்தது. டாய்ஸ் கடை இது. கிட்ஸுக்கு தேவையானது மட்டும்தான் அதிகமாக இருந்தது. நம்மளுக்கு தேவையானது எதுவும் இல்லை. புக்ஸு உங்கள்கிட்ட சொல்லவா வேணும். எங்கேயுமே எந்த இடத்துல போட்டாலுமே புக்ஸ் கடை ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு புக்ஸ் கடை. நீங்கள் புக்கோட நண்பராக இருந்தால் இந்த இடத்துல பாருங்கள். நிறைய புக்ஸ் இருந்தது. நம்மளுக்கெல்லாம் புக்கை படித்தா தூக்கம்தான் வரும். அதனால் அந்த சாப்டருக்குள்ளேயே போகலை. உங்களுக்கோசரம் காட்டுறதுக்கோசரம் இந்த புக்ஸ் எல்லாம் காட்டிகிட்ருக்குறேன். நிறையா புக்ஸ் இருந்தது. கிட்ஸுக்கு தேவையானது இருந்தது. வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள், நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் இந்த பிரியாணிக்கு போடுற பட்டை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, சோம்பு, கிராம்பு, அந்த நட்சத்திர பூவு, வடகம் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. வெறும் 20 ரூபி தான் போட்டிருந்தாங்க. 20 ரூபிக்கு பரவாயில்லைங்களா, ஒர்த்தான பொருள். அதை ஒட்டியே நல்ல கலர்ஃபுல்லான மீன் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கல்லுக்கு தகுந்த மாதிரியே அந்த தொட்டிக்குள்ளே ஃபிஷ்ஷு வச்சுருந்தாங்க. கலர்லேயே தொட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிஷ் தொட்டி வாங்கிக்கலாம். சின்ன சின்ன டேங்க்கும் இருக்குது, பெரிய டேங்க்கும் இருக்குது. நல்லா அழகாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு போவேன்னா சும்மா 2 பேர்த்த இறக்கி விட்டு விளையாட வைக்கலான்னு விளையாண்டாங்க. விளையாடுற இடம் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியானதாக இருக்கணும். இந்த பந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலிக்கி விடுது. அதுவும் இல்லாத கீழே போட்டிருக்கிற அந்த உட்டன் டோர் பார்த்திங்கன்னா நல்லா செல்லாக்கு இருக்க மாட்டிருக்குது. நம்ம தம்பி கையிலையும் ஏறிடுச்சு. அவங்க கொஞ்சம் தெர்மாக்கோல் ஷீட் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாடணும். வலிக்கு விட்டுது இந்த குழந்தைங்க விளையாடும் போது. நீங்களே பாருங்கள், இருக்குது அந்த மாதிரி. பார்த்து தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பக்கத்தில் இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காமல் விளையாடணும். அவங்க அந்த செல்லாக்கு என்னப்போ அழுதுகிட்டே இருந்தாங்க. கூட்டிகிட்டு இந்த துப்பாக்கி சைஸ் கூட இல்லை எங்கள் மாமா பையன், அது வேணும்னு அழுதாங்க. அது அவங்களுக்கு சுடவும் தெரியாதுன்ட்டு சரி நம்ம அடுத்தது பார்க்கலான்ட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம மாரியங்கோயில் திருவிழாவிலேயே பார்க்கலாம். ஆனால் இங்கே 50 ரூபாங்க. ரேட்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. விளையாடலாம், பிடிச்சவங்க விளையாடலாம்.
ஆனால் இதில் நம்மளுக்கு பரிசு விழுங்குங்கிறது லக்கு தான். இதுவும் அப்படி தான். நம்ம போடுறத பொறுத்து தான் இருக்குது. அதில் ஒன்றும் கிடைக்காது, வேறு ஏதாவது விளையாட்டு விளையாடலான்ட்டு இந்த இது எது வேணாலும் போட்டாலும் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் வரும் அப்படின்ட்டு நானும் என் பொண்ணு என் தங்கச்சி 3 பேர் சேர்ந்து போட்டோம். ஒரு 21 நம்பர் வந்துச்சு. அது பெரிய பொருளெல்லாம் இல்லைங்க. ஒரு சின்னதாக ஒரு டப்பா கிடச்சிது. அந்த டப்பாவை வச்சுக்கிட்டு என் தங்கச்சி ஒரு போஸ் கொடுத்தாங்க. போஸ் கொடுத்துட்டு டப்பாவை கொஞ்சம் நீட்டுங்க அப்படின்னு. நான் அப்படிலாம் நீட்ட மாட்டேன் அப்படின்னு இது பண்ணாங்க. சும்மா நீட்டுங்க அப்படின்னோம். நீட்டினோடனே ஒரு 100 ரூபாயை அவங்களுக்கு போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்படியே காமெடி பண்ணிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இயரிங்ஸு, பேங்கிளு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைனா ப்ராடக்ட்டு தாங்க மெயினாக இருந்தது. இந்த கிளிப்ஸ் எல்லாம் நல்லா ஒர்த்தானது தான், ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஆனால் ரேட்டு தான் நம்மளுக்கு ஒர்த்தான்னு தெரியல. ஆனால் கிளிப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு கிளிப்பெல்லாம். சைனீஸ் கிளிப்பு தான். கிளிப்பு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஆனால் 70 ரூபீஸ் சொன்னாங்க. 80 ரூபி, 70 ரூபி, 90 ரூபி அந்த மாதிரி தான் இருந்தது. ரேட் அதிகம், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக இருந்தது. கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சைனா ப்ராடக்ட்டு தான் இருந்தது அங்கே. அதை ஒட்டியே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இருந்தது. இந்த மாப்பு போடுறது, ஈஸியாக துடைக்கிற மாதிரி இருந்தது. பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸு எல்லாமே இருந்தது. இது பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் பிடிக்காமல் யாருமே இருக்க மாட்டோம். மெயினாக லேடிஸை பொறுத்த வரையும் மேட்சாக போட தான் விரும்புவோம். அந்த மாதிரி பேங்கிள்ஸ் தான் இது. பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா எந்த கண்டெய்னர் எடுத்தாலும் 100 ரூபா தான் சொன்னாங்க. அழகழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே, அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் அதை ஒட்டியே ஹோம்மேடு ப்ராடக்ட்டு. இப்போ நம்மளோட காலகட்டத்துக்கு மில்லட்ஸுக்கு மாறிட்டுருக்குறோம். மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபின்னு போட்டு அவங்க ஹோம்மேடு ப்ராடக்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, தரமாகவும் இருந்தது. ரேட் வாரியாக அவங்களோட மில்லட்ஸ் பொருளும் ஸ்வீட்டாக இருந்தது. அவல், அப்புறம் புட்டு அந்த மாதிரி செஞ்சு விற்றுட்ருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 9s கிட்ஸுக்கு தேவையான மிட்டாய்ஸு, 80s 90ஸ்க்கெலாம் பிடிச்சது. அதுக்கப்புறம் அதை ஒட்டியே நிறைய பேகு அழகழகாக இருந்ததுங்க. பேக் பார்க்க, ஆனால் பொருள் பெருசாக வச்சுக்க முடியாது, ஸ்டைலுக்கு மாட்டிக்கலாம் அந்த மாதிரி பேக்ஸு தான் இருந்தது. நம்மளுக்கு அதில் பார்க்கும்போது இந்த பிளாக் பேக் பிடிச்சிது. மாட்டி காட்டுறேன் பாருங்கள், நல்லா ஸ்டைலாக இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு மாட்டியிருந்தோம். ஆனால் 450, 350 அந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளேயே இந்த சைடில் நிறைய ஊஞ்சல், தூரி, பேய் வீடு, அப்புறம் பார்த்திங்கன்னா பேய் வீடு ஒட்டியே பனி வீடு நிறைய இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு 3Dயாக நிறைய காட்டுற மாதிரி இருந்தது. கேம்ஸ் நிறையா இருந்துச்சு. அது இந்த பார்க்கு, இந்த ஊஞ்சல், அந்த ரைடு போகிறது தான் நிறையா இருந்ததுங்க. அது பெரியவங்களுக்கு வேணால் ஒர்த்துங்க. கிட்ஸுக்கு ஒரு மீடியமான கிட்ஸுக்கு ஓகே. ஆனால் ரேட் வாரி பார்த்திங்கன்னா இவங்க அதிகம்தான். இப்போ பானிபூரி வெளியே 30 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இங்கே 60 ரூபி. நம்மளுக்கு ஐஸ்கிரீம் தான் குழந்தைங்களுக்கு இந்த வெயிலுக்கு கொடுக்கலான்ட்டு வாங்கி கொடுத்தோம். என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லோரும். அப்புறம் இங்கே இருக்கிற டிக்கெட் பார்த்திங்கன்னா அங்கங்கே கவுண்டரில் கொடுக்குறது காசாக கொடுத்தா வாங்கிக்குவாங்க. ஜிபே பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தனி கவுண்டர். இந்த இடத்துல ஜிபே பண்ணிக்கிற மாதிரி தனியாக போட்டிருந்தாங்க. கோடை கால திருவிழாவில் நம்ம இதையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விளையாடுறதுக்கு தேவையானது இருக்குது இப்போ இங்கே விளையாட. அப்புறம் என் தங்கச்சி இதையை பார்த்துட்டு இந்த கப்புள்ஸ் நிற்கிறது பார்த்துட்டு இது விளையாடலான்னு கூப்பிட்டா. சரி ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தோம். எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோக்கு தெரியலைங்க, எடுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ட்ரெஸ்ஸை மட்டும் தூக்கி காமிச்சா சுற்றி வந்தோம், அவ்வளோதான் இது எங்களை பொறுத்த வரையும். அப்படியே அதை முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கையில் அந்த தம்பி என்னமோ பார்த்து சுட்டுட்டு இருந்தாப்புல. அது கேமு அவருக்குள்ளே தெரிஞ்சுது. அப்புறம் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு ஒரு லேட் ஆயிடுச்சுன்னு. அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய்.